நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் ஒரு ஏவுகணை விழுந்திருக்குது. அந்த ஏவுகணை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எந்த ஒரு ரேடர்லையும் அகப்படாமல் விழுந்திருக்குது. அது சேதங்களை உருவாக்கி இருக்குது. இந்த ஏவுகணை விழுந்ததற்கு பின்னால் மிக முக்கியமான சம்பவங்களும் கதைகளும் இருக்குது. அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதோட தேரை இழுத்து தெருவில் விட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி இப்பொழுது ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவிலேயே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அடுத்தது நேற்று ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது தானே. இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பேசிக்காக விருப்பம் இல்லை. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இவரை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணித்தான் இந்த தாக்குதலை நடத்த வைத்தார் என்று சொல்லி ஜெருசலேம் போஸ்ட் என்று சொல்லப்படுற ஒரு ஆங்கில ஊடகம், இஸ்ரேலிய ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அத்துடன் ஈரானினுடைய 6 விமானப்படை தளங்களை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 15க்கு மேற்பட்ட விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இதுபோன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஈரானால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை விழுந்து வெடிச்சிருக்குது இஸ்ரேலினுடைய ஹைஃபா நகரத்தில். வழக்கமாக ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கிறதானே. இதில் என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு ஏவுகணை வந்தது யாருக்குமே தெரியாது. அதாவது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குத்தானே, அதனுடைய கண்ணில் படாமல், இஸ்ரேலிய ரேடர்களுடைய கண்ணில் படாமல், எந்த ஒரு சைரன் ஒலியும் எழுப்பாமல் ரகசியமாக விழுந்து வெடிச்சிருக்குது. பொதுவாக இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவும் போது ஈரானில் அந்த ஏவுகணை ஏவப்பட்ட உடனேயே இஸ்ரேலுக்கு அலர்ட் வந்துடும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மொபைல் ஃபோன்லேயே அலர்ட் வந்துடும். உடனடியாக நீங்கள் பாதுகாப்பு இடம் நோக்கி போகிறோம் என்று சொல்லி அந்த அலர்ட் உடனடியாக இஸ்ரேலிய ஊடகங்களாலையும் இஸ்ரேலிய ராணுவத்தாலையும் சமூக வலைதளங்களையும் பகிர்ந்து கொள்ளப்படும். இப்போ நீங்க பக்கத்தில் பார்க்குற இந்த மாதிரி அந்த அலர்ட் பாயிண்ட்கள் குறிக்கப்படும். எனவே இந்த அலர்ட் மேப்பை வச்சுக்கொண்டு அந்தந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடம் நோக்கி போயிடுவார்கள், பங்கருக்குள்ள போயிடுவார்கள். இதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் நேற்று அந்த எறிகணை விளையக்குள்ள, அந்த ஏவுகணை விளையக்குள்ள இப்படியான அலர்ட் எதுவும் வரையில, சைரன் ஒலிக்கையில, எதுவுமே நடக்கல. அப்போ அது இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போயிட்டேன்னு சொன்னால், ஒருவேளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குத்தானே, அதுக்கே தெரியாமல், அதில் படாமல், அதனுடைய கண்ணில் மண்ணை தூவும் விதமாக ஒரு அதிநவீன ஏவுகணை ஒன்று ஈரானால் தயாரிக்கப்பட்டுதா என்று சொல்லி பரவலான கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த குறிப்பிட்ட ஏவுகணை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஹைஃபா நகரத்தில் விழுந்து வெடிச்சு, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இப்படியான ஒரு சேதத்தை உருவாக்கியிருந்தது. ஆனால் யாருமே காயப்படவோ யாருமே உயிரிழக்கையில் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டது. அப்ப இது சம்பந்தமாக உடனடியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர், இஸ்ரேலிய ராணுவத்தினர் உள்ளக விசாரணைகளை மேற்கொண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னிரம் ஒரு அறிக்கை விடினம் என்று சொன்னால், இது ஈரான்ல இருந்து வந்த ஏவுகணை கிடையாது, இது எங்களால், அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை, ஆனால் தவறுதலாக கீழே விழுந்து வெடிச்சிட்டு என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னிரம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டது. அப்ப அது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. எப்படி இஸ்ரேலால் ஏவப்பட்ட ஏவுகணை தவறுதலாக விழுந்து வெடிக்கும் என்று சொன்னால் அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இப்படியான மிஸ்ஃபயர்கள் நடக்கிறது வழக்கம்தான். ஆனால் நேற்றைய சம்பவத்தில் அப்படி நடக்கல என்றது பிறகு தெரிய வந்திருக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஈரான் ஒரு ஏவுகணையை ஏவுது என்று சொன்னால் அதுக்கு எதிராக இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குதானே, அது ஆட்டோமேட்டிக்காக ஏவுகணைகளை ஏவும். அதை சொல்றது இன்டர்செப்டர் மிசைல் என்று சொல்லி, அதாவது அந்த ஏவுகணையை வழிமறிக்கிறதுக்கான ஏவுகணை. இது போய் வானத்தில் 2 ஏவுகணைகளை முட்டி வெடிச்சு அப்படியே 2 ஏவுகணைகளும் செயலிழந்து போயிடும். இதுதான் பொதுவான நடைமுறை. ஆனால் நேற்று ஈரானால் ஏவப்பட்ட அந்த ஏவுகணை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருடைய கண்ணிலையும் படாமல் விழுந்து வெடிச்சது எப்படி என்றதான் நேற்று நாள் முழுக்க இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு காலமே இஸ்ரேலிய ராணுவம் புதிய ஒரு அறிக்கை விட்டுருக்குது. என்னன்னு சொன்னா, இது இந்த சைரன் இருக்குதானே, அதுல ஒரு டெக்னிக்கல் எரர், இது ஹியூமன் எரர் கிடையாது, மனித தவறு கிடையாது, அதுல ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை வந்தது காரணமாக எங்களால் அடையாளம் காண முடியாம போயிட்டு சொல்லி அறிக்கையை விட்டுக்கிறார்கள். இப்ப நேற்று விட்ட அந்த அறிக்கையை நம்புறதா அல்லது இன்றைக்கு விட்ட இந்த அறிக்கையை நம்புறதான்னு சொல்லி
ஒரு குழப்பம் நிலவுவதாக இஸ்ரேலிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக இஸ்ரேலினுடைய நிலைமை அப்படி இருக்கும்போது இங்கால ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான்ல வந்து 6 விமான நிலையங்களை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 விமான நிலையங்களும் வடக்கு ஈரான், தெற்கு ஈரான் மற்றும் மத்திய ஈரான் ஆகிய பகுதிகளில் இருந்த 6 விமான நிலையங்கள். அதில் வந்து 15க்கும் மேற்பட்ட விமானங்களை வந்து தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது என்று சொன்னால், தேரை இழுத்து தெருவில் விட்டு விட்டார் அமெரிக்க ஜனாதிபதி என்று சொல்லி அமெரிக்காவிலேயே நிறைய எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏனென்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி நெடுக சொல்லிக் கொண்டு வர விஷயம், நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம், அமெரிக்காவோட சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டோம், போருக்கும் போக மாட்டோம் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தவர். இப்போ வந்து ஈரான் மேல கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து கடுமையான பதிலடியை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி நேற்றில் இருந்து ஈரானிய தலைவர்களும் ராணுவ தளபதிகளும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அமெரிக்காவுக்கு எதிரான யாருமே எதிர்பார்க்காத, இதுக்கு முதல் நீங்கள் சந்தித்திருக்காத பெரும் அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும், நாங்கள் கடும் தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்குது. இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விட்டுக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு வந்து அடித்தது உண்மைதான், 3 இடங்களில் வந்து குண்டு போட்டது உண்மைதான், ஆனால் அதுக்காக நீங்கள் எங்களை திருப்பி அடிக்கக்கூடாது, பதில் தாக்குதல் அடிக்கக்கூடாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டவர். அதில் என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா அடிக்கலாம், ஈரான் பதில் அடிக்கக்கூடாதான்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மன் போன்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகள் கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டவே. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈரான் வந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது, இதோட ஈரான் அதை கைவிட்டுறணும், பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் இப்போ ஆளாளுக்கு மாறி மாறி ஈரான் பழி வாங்கக்கூடாது, ஈரான் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கணும்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு வந்து உண்மையிலேயே இந்த யுத்தத்துக்குள்ளே போகிறதுல விருப்பம் இல்லை. இந்த யுத்தத்தை வந்து பெரிய அளவில் நடத்துறதுல எந்த விதமான ஆர்வமும் அமெரிக்காவுக்கு இல்லை. ஆனால் அமெரிக்கா ஏன் கொண்டு போய் குண்டு போட்டதுன்னு சொன்னால், அது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்களுடைய ஒரு கடுமையான அழுத்தம் காரணமாகத்தான் அது அந்த குண்டு போட வேண்டி வந்தது என்று சொல்லி இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்குது. அதாவது கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதியோட ஃபோன் பண்ணி கதைச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணித்தான் இந்த தாக்குதலை நடத்த செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து முதல்ல ஒத்துக்கொண்டது ஃபோர்டோவை மட்டும் தாக்குறதுக்கு. ஃபோர்டோவில் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட குண்டுகளை போடுவோம், அவ்வளவுதான், அதோட நாங்கள் வந்துடுவோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அதுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொல்லியிருக்கார், இல்லை இஸ்ஃபஹான் மேலையும் அதுக்கு பிறகு நட்டான்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்தி விடுங்கோ, இந்த 3 இடம் தான் மெயினான இடம், 3 முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபினிஷ் த ஜாப் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி ஆங்கில ஊடகங்களில் வந்து செய்தி வந்திருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு வந்து சண்டைக்கு போகிறதுல விருப்பம் இல்லை, ஈரானோட போய் சண்டை பிடிக்கிறதுல எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஆனால் கொண்டு போய் குண்டை போட்டுவிட்டோம், அதுதான் பிரச்சனை. குண்டை போட்டுவிட்டு எங்களை திருப்பி அடிக்க வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கிடையில் வந்து ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்குது, நாங்கள் திருப்பி அடிப்போம், பழி வாங்குவோம், பழிக்கு பழி வாங்குவோம் என்று சொல்லி. எனவே ஈரான் எப்படி அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தும், என்ன விதமான தாக்குதல்களை எப்போ ஆரம்பிக்கும் என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்படி ஒரு எதிர் தாக்குதலை ஈரான் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் வேணும், சண்டைக்குள்ள வந்தே ஆகணும், அந்த சண்டை வந்து மிகப்பெரிய சண்டையாக மாறும். எனவே இப்போ அமெரிக்கா எதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்குன்னு சொன்னால், ஈரானை எப்படியாவது சமாளித்து எதிர் தாக்குதல் நடத்த விடாமல் பண்ணணும் என்றதில் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக ஊடகங்களில் வந்து செய்தி வந்திருக்குது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வரார், நாங்கள் போரில் ஈடுபட விரும்பவில்லை, we are not at war என்று சொல்லி அவர் திரும்ப சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு சண்டை பிடிக்க விருப்பம் இல்லை, நாங்கள் சண்டையில் போக விருப்பம் இல்லை, ஆனால் ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, அதை தடுக்கும் விதமாக தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினாங்களே தவிர சண்டைக்கு போகிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியும் சொல்லியிருக்கார். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எப்பொழுது சண்டை ஆரம்பிக்கும், அது மிகப்பெரிய சண்டையாக வெடிக்குமா என்றுதான். ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அதை ராணுவ ரீதியாக அமெரிக்கா எதிர்கொள்ளும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 தரப்பும் மாறி சண்டை பிடிப்பிடும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால உள்நாட்டில் சமாளிக்க முடியுமா, அமெரிக்க மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அமெரிக்க மக்களை வந்து சமாதானப்படுத்த முடியுமான்றதான் இங்கே இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. ஏன்னு சொன்னால், அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்கா சண்டையில் இறங்குறதுல
கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்றதான் இங்கே மறக்க முடியாத உண்மை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் வந்து காணொளிகளை பார்க்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.